இங்கே இருகூர் திராவிட முன்னேற்ற சங்கத்தினுடைய முதலாவது ஆண்டு விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் வந்து பேசினாங்க. அவருடைய வழித்தோன்றலாக, பெரியாரின் வழித்தோன்றலாக இன்றும் போராட்டத்தின் அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆறுசாமி அவர்கள் நினைவேந்தல் உரை வழங்க. இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, எல்லோரும் இங்கே ஆவலாக ஐயா செந்தலை கௌதமன் அவருடைய உரையை கேட்க கூடியிருக்கின்றீர்கள். அதற்கு இடையூறாக இல்லாமல் எல்லோரும் ஐயா சண்முகத்தை பற்றி நிறைய செய்திகள் கூறியிருக்கின்றீர்கள். அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த இந்த நினைவேந்தல் கூட்டத்தினருக்கு வந்திருக்கும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, ஐயா கௌதமன் ஐயா அவர்களே, ஆறுசாமி அண்ணன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிற்கும் கந்தசாமி மாமா அவர்களே, மற்றும் இந்த வாய்ப்பை வழங்கிய சண்முகம் மாமா குடும்பத்தாருக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே கொள்கை பேசுவது வேறு, கொள்கைப்படி நடப்பது வேறு. அப்படி நடப்பது சாதாரண விஷயம் இல்லை. ராமகிருஷ்ணன் போன்ற ஒரு சிலரால் தான் கொள்கைப்படி நடக்க முடியும். அப்படி கொள்கைப்படி வாழ்ந்தவர்களில் நமது ஊரில் திராவிட இயக்க கொள்கை, பகுத்தறிவு கொள்கையில் முழுவதுமாக வாழ்ந்தவர் சண்முகம் மாமா அவர்கள். எந்த விதமான ஒரு சமரசத்துக்கும் உடன்பட மாட்டார். நாங்கள்லாம் கோயிலுக்கு போவோம், கோயிலிருந்து ஒரு வசூலுக்கு போனோம்னா நோட்டீஸையும் கூட கையில் வாங்க மாட்டார். உக்கா இருக்கிற மாப்பிள்ளை கொடுத்துட்டு போங்க அப்படிம்பார். எதுக்கு சாமி சாமின்ட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டுக்கம்பார். அவரெல்லாம் சொல்லித்தான் நாங்கள்லாம் தாய் தமிழ் பள்ளின்னு எங்கள் அண்ணன் சிவராஜ் அண்ணன் மூலியமாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்திருந்தார், ராமகிருஷ்ணன் வந்து சிறப்புரையாக நடத்தினாங்க. அப்படி வாழ்ந்தால் மறுபடியும் அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் சண்முக மாமா பொறுத்தளவு கொள்கையில் மிக தெளிவாக இருப்பார். எந்த விதமான உடன்பாட்டுக்கும் போக மாட்டார். நாங்கள் போவோம், நோட்டீஸையும் கூட வாங்க மாட்டார். கோக்கா இருக்கிறா கொடுத்துட்டு போக மாப்பிள்ள அப்படிம்பார். ஆனால் நன்கொடை கொடுப்பார். மாப்பிள்ளை இது கோயிலுக்கு இல்லை, நீங்கள் வர்றதுனால கொடுக்குற அப்படிம்பார். தேர்தல் காலத்தில் உதயசூரியன் சின்ன தவிர மற்ற எந்த நோட்டீஸையும் கையிலையும் கூட வாங்க மாட்டார். நாங்கள் எல்லாம் மாற்றி மாறி கூட்டணியில் இருக்கிறனால நோட்டீஸாவது வாங்கிக்குமாமான்னு பேசுவோம். மாப்பிள்ளை நான் தான் சூரியனுக்கு போடணுன்னாச்சும் உங்களுக்கு தெரியாதா, உள்ளே போய் கேட்டு போங்க அப்படிம்பார். அப்படி கொள்கையோடு வாழ்ந்தவர். அவர் வழியில் அவர் குடும்பமும் வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.